அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் இந்த இழப்பு உள்ளவங்க, வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க, அதாவது மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணி கொடுப்பாங்க. வாரத்தில் 2 நாள் ஆட்டு நுரையீரல் வாங்கிட்டு வந்து நல்லா இந்த மிளகு போட்டு பெரட்டி வச்சு கொடுப்பாங்க. சீக்கிரம் ரெக்கவர் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஆட்டு நுரையீரல் கிரேவி பண்ணுறதுக்காக இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி கடாயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. மிளகு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். வரமிளகாயை கம்மி பண்ணிவிட்டு மிளகு வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். கூடவே நான் கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறேன். 2 சின்ன துண்டு பட்டையும், 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே நான் கிரேவி நல்லா திக்காக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்த நிலக்கடலை சேர்த்துருக்கிறேன். நிலக்கடலை இல்லை அப்படின்னா கசகசா சேர்த்துக்கோங்க. பெரும்பாலும் இந்த கிரேவிக்கு கசகசா தான் சேர்ப்பாங்க. நான் என்கிட்ட கசகசா தீர்ந்து போச்சு, அதனால் நிலக்கடலை சேர்த்துருக்கிறேன். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நம்ம நான்வெஜ்ஜுக்கெல்லாம் நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு உடம்பு வந்து வலுப்பெறும்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் நான்வெஜ்னாலே நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்வாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு சேர்த்துட்டு, சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு, நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நான் வந்து இன்றைக்கி 50 கிராம் ஈக்குவலாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளியை லைட்டாக மசிச்சு விட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா நல்லா மசிஞ்சிடும். கரண்டி வச்சு அப்படி லைட்டாக மசிச்சு வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா கொஞ்சம் நேரம் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நுரையீரலில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அது பிடிக்காதவங்க 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கழுவி வச்ச நுரையீரலை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நுரையீரலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விடுங்க. நுரையீரல்லேருந்து தண்ணி வந்து நல்லா வெளிவர ஆரம்பிக்கும். நம்ம எடுத்த உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டிங்கனால அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த நுரையீரலேருந்து வெளியே வரக்கூடிய தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா அந்த நுரையீரலேருந்து தண்ணி வந்து சுருண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா இதுக்கு இடையில நம்ம வறுத்து வச்ச பொடியை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடணுங்க. கொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரும்போது நம்ம பவுடரை சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கும்போது நம்ம பவுடரை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் அந்த பவுடரெல்லாம் கொஞ்சம் ஒட்டி இருந்ததுன்னா எடுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு அடிக்கடி நுரையீரலில் சளி தங்கி இருமல் விடவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி வாரத்துக்கு 2 நாள் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அலசி சேர்த்துட்டு ஒன்று போல் மசாலாலாம் பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். நான் திருப்பியும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக புதினாவும் நல்ல ஒரு கை கொத்த அளவுக்கு மல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க. நல்லா அந்த மசாலாவில் அந்த நுரையீரல் வந்து பிரண்டு வரும்போது தான் நம்ம குக்கர் வந்து மூடி போட்டு மூடணும்.
பக்கத்தில் சுடுதண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து ஊற்றும்போது நார்மல் வாட்டர் ஊற்றாமல் சுடுதண்ணி நம்ம பத்தலைன்னா ஊற்றிட்டு நல்லா குக்கர் விசில் போட்டு ஒரு 4 விசில் வர்ற அளவுக்கு விட்டுருங்க. நல்ல 4 விசில் 5 விசில் வரும்போது நல்லா உங்களுக்கு குழைவாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா விசில் வந்து நல்லா அடங்கிடுச்சு. பார்க்கவே பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக கிரேவி ரெடியாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டிலையே வந்து மிளகு வெறும் கடாயில் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி டப்பாவில் வச்சுருக்கிறேன். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சை பழத்தில் உள்ள சாறை சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக்கரை வந்து லாக் பண்ணாமல் சும்மா மூடி போட்டு வைங்க. நல்லா அந்த எலுமிச்சப்பழ சாறு பெப்பர் எல்லாம் கலந்து அந்த கிரேவி வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகும். கரெக்டாக இந்த மாதிரி லாக் பண்ணாமல் சும்மா மட்டும் மூடி வச்சுடுங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மல்லித்தழைகளை தூவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. சூப்பரான டேஸ்டான இந்த நுரையீரல் பெப்பர் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பூ மாதிரி எப்படி வெந்திருக்குதுன்னு பாருங்கள். 4 விசில் விட்டப்பவே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.